ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் பாரையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாருமே பழுத்த தக்காளி, அதாவது தக்காளி பழத்தை வச்சு தான் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி இந்த தக்காளி காய் வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் வாங்க. நான் இந்த தக்காளி காய் இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ தான் டெலிவரி கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த காய் தக்காளி கூட பழுத்த தக்காளி போட்டு ஒரு பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 தக்காளி காய் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு 2 தக்காளி போதும். ஏன்னா நம்ம இது கூட தக்காளி பழம், வெங்காயம், அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ண போகிறோம். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா கூட ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தக்காளி காயை கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி காயை சேர்த்து வதக்கிக்கிடலாம். தக்காளி காயோட பச்சை ஸ்மெல் போகிறது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி காயில் லைட்டாக ஒரு காரல் டேஸ்ட் இருக்கும். எல்லா தக்காளி காயிலும் இந்த காரல் டேஸ்ட் இருக்காது. சில காயில் காரல் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் சுத்தமாக காரல் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ தக்காளி காய் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிடுறேன். தக்காளி காய் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் எல்லாம் ஈவனாக நமக்கு வேகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பான தக்காளி பழமாக இருந்தால் இந்த பச்சடி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நாட்டு தக்காளி இருந்தால் அதையே சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். இந்த காய் வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடிக்கும் குறைவான தேங்காய், துருவின தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே 2 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குறைவா கூடுதலாக ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் இது இவ்வளோ தான் பேசிக் இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி காயும் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அரைப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். நான் ஃபஸ்ட்டு காய் வேக வைக்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சடி நல்லா கொதி வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கணும். இந்த தக்காளி காய் பச்சடி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெரைட்டி ரைஸுக்கு அவ்வளோவா ஈடுபடாது. ஆனால் ஒயிட் ரைஸுக்கு, அதாவது பருப்பு சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடர்ந்தும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு மிளகா வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். மிளகா வத்தலை சிவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதை அப்படியே நம்ம பச்சடியில் கொட்டிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.